நீங்கள் நல்லா இருப்பீங்க. நாம் சில நேரங்களில் நாம் பேசுவது பலருக்கு பிடிக்கும்படியாக பேச வேண்டும். சொல்ல வந்ததை கரெக்டாக சொல்ல வேண்டும். அவருக்கு ஏற்ற மாதிரி சொல்ல வேண்டும். எதை குறித்து பேசப் போகிறோமோ அதை மட்டுமே பேச வேண்டும். நம்ம பேச்சு கேட்டு அவர் போதுண்டா சாமி என்று சொல்கிற அளவு பேசக்கூடாது. இல்லை என்றால் எப்போத்தான் இவர் பேச்ச முடிப்பாரோ என்ற பேச்சும் அவருடைய இருதயத்தில் தோன்றக்கூடாது. எதை பேச வேண்டும், எப்போது பேச வேண்டும், எங்கு பேச வேண்டும், என்ன பேச வேண்டும், இதை நாம் அறிந்து பேசினோமானால் நம்முடைய பேச்சுக்கு ஒரு மரியாதை இருக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ பேச்சு எப்படி பேச வேண்டும் அப்படிங்கிறது தான் முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது ஞானம். அப்போ அந்த ஞானம் அறிவோடு இருக்கணும். ஞானம் அறிவோடு இருப்பது மட்டுமல்ல, அறிவு சார்ந்திருக்க வேண்டும். அதனால்தான் இந்த வேலையிலே நாம் சில நேரங்களில் எப்படி பேசுகிறோம் என்பதை குறித்து நான் ஒரு சின்ன நடந்த சம்பவத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு பெரிய நகரத்தில் பெரிய ஒரு பிரசங்கியார், எல்லாவற்றையும் கரைத்து குடித்தவர். அவர் பேச்சுனா எல்லா ஜனங்கள் ஆடி ஓடி 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 வருவார்கள். நீங்கள் ஒரு மீட்டிங் போட்டாலே ஒரு 5000 பேர் வந்து சேருவார்கள். அப்படி இருக்கையில் ஒரு நகரத்துக்கு அவரை அழைத்து வர அவரை பிக் செய்து விட்டார்கள். சரி, அழைத்து வர அந்த காலத்தில் இந்த காலத்து மாதிரி காரெல்லாம் இல்லை, ஃப்ளைட்டெல்லாம் இல்லை. ஒரு குதிரை வண்டி, ஷாரட் வண்டி அனுப்பினார்கள். ஷாரட் வண்டியில் அவர் அந்த நகரத்துக்கு அருகாமையில் 1 மணி நேரத்துக்குள் போய் சேர்ந்து விடலாம். ஆனால் அதற்கும் பயங்கரமான மழை வந்துவிட்டது. மழை வந்த காலத்தில் அந்த கூட்டத்துக்குரிய மைதானத்தில் இருக்கும்போது யாரையும் காணும். இவருக்கும் ஒரே டென்ஷன் ஆகிவிட்டு, என்னடா யாருமே இல்லையே, நான் எப்படியெல்லாம் தயாரிச்சுட்டு வந்தேன், என்னென்ன பேசணும் தயாரிச்சுட்டு வந்தேன், இப்படி யாரும் இல்லையே என்று குதிரைக்காரனை கேட்டார். என்னப்பா குதிரை, என்னப்பா யாருமே காணுமே அப்படிங்கும்போது, நீ என்னப்பா சொல்ல வர்ற அப்படின்னு கேட்க சொன்னேன். ஐயா, என்கிட்ட ஒரு 10 குதிரை இருந்ததுன்னா 10 குதிரை எங்கேயாவது போயிடுச்சுன்னா, என்கிட்ட மிச்சம் இருக்க ஒரு குதிரை நம்ம என்னை நம்பி இருந்ததுன்னா, அந்த குதிரைக்கு என்ன வேணுமோ அதை என்னான்னு போட்டு தான் கொடுப்பேன் உடைய, அந்த 10 குதிரையோடு நீயும் ஓடிப்போ, நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லவே மாட்டேன். அதுபோல் அப்படின்னு நிறுத்தணும்னு, சரிப்பா நான் சொல்ல வேண்டியதை உனக்காக சொல்கிறேன், நீயா அது கேளுன்னு கேட்கும்போது எல்லாம் பிரசங்கம் பண்ணி முடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பேசிட்டு எடுத்து வந்த சப்ஜெக்ட் எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறேன். அப்புறம் எப்படிங்கிறாரு, இப்போ நல்லா இருக்குதா அப்படின்னு கேட்கும்போது, ஐயா முதல்ல சொன்னதே இவருக்கு அடித்து போட்ட மாதிரி, 2வது ஒரு வார்த்தை சொல்கிறான் பாருங்க. ஐயா, ஒரு குதிரை என்ன சாப்பிடணுமோ அதுக்கு என்ன தீனி வேணுமோ அது மாத்திரம்தான் கொடுக்கணும் முடிய, 10 குதிரைக்கு கொண்டு வந்த தீனியை கொண்டு வந்து போட்டு நீ தின்னு, நீ சாப்பிடுன்னு அந்த குதிரை எப்படி சாப்பிடும் என்று சொன்னவுடன் இவர் பேச்சை பேசாமல் அவன் முகத்தையே பார்த்தார். இப்படித்தான் நாமும் இது போன்ற குதிரைக்காரனுக்கு இருக்கிற ஒரு அவனந்து வந்த ஞானமான வார்த்தை எப்படியோ அதை நாம் கேட்டபடி அந்த பிரசங்கியார் மொழித்தது போல் நாம் முடியக்கூடாது. கரெக்டாக பேச வேண்டும், சரியான சமயத்துக்கு பேச்சு நிறுத்த வேண்டும் என்று கூறி 1 நிமிடம் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நல்ல தெய்வமே, கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களை கருத்து கொண்டு ஜெபிக்கிறோம். அவர் எதை பற்றி எங்கு பேச போனாலும் சரியான வார்த்தைகளை கொடுத்து கேட்கருடைய இருதயம் மகிழ்ச்சியாக இருக்கத்தக்க அளவில் பேசத்தகுந்த அளவு ஞானமான வார்த்தைகளை கொடும் என்று கூறி உம்முடைய நாமத்தில் நான் இவரை ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.